ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஈஸியான ஒரு கேக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். லெஃப்ட் ஓவர் பிஸ்கட்ஸ் எடுத்திருக்கேன். அது ஒரு 30 பீஸ் எடுத்திருக்கேன். இதை குட்டி குட்டியாக மிக்சியில் போட்டு பவுடராக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். எந்த பிஸ்கட் வேணாலும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பவுடர் பண்ண பிஸ்கட் பவுடரை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். காய்ச்சி ஆற வச்ச பாலை ஒரு 150 கிராம் அளவு நான் இதுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இந்த மாதிரி வர்ற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு ட்ரேயில் பட்டர் தடவி மைதாவை டஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் இந்த கேக் பேட்டரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் உப்பு போட்டு ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். அதை கொஞ்ச நேரம் ஹீட் பண்ணதுக்கப்புறமா அது மேலே இந்த கேக் ட்ரேயை தூக்கி வச்சிடணும். ஒரு 1/2 அன் ஹவர் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருந்தோன்னா கேக் ரெடி ஆயிரும். மூடி போட்டு வேக வைக்கணும். ஒரு நைஃப் வச்சு குத்தி பார்த்தோம்னா அந்த மாவு ஒட்டாமல் வந்திருந்தா கேக் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். கேக் ஆறுனதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா, ஒரு 1/4 கப் அளவுக்கு சுகர், ஒரு 1/4 கப் அளவுக்கு மில்க், இது 3ஐயும் கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிட்டு அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணணும். லோ ஃப்ளேமில் வச்சு இதை குக் பண்ணணும். நல்லா திக்கார அளவுக்கு இதை கிண்டிகிட்டே இருக்கணும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. 50 கிராம் அளவுக்கு பட்டர் எடுத்து அதை நல்லா பீட் பண்ணிக்கணும். பீட் பண்ணதுக்கப்புறமா செஞ்சு வச்சுருக்க அந்த மைதா மிக்சரை அது கூட ஆட் பண்ணிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி நல்லா திக்காக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இப்போது நம்மளுக்கு என்ன ஃபுட் கலர் வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். நான் எல்லோ கலர் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணதுக்கப்புறமா அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்புறமா இந்த மிக்சரை கேக் மேலே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். நான் அந்த மிக்சர்லேயே கொஞ்சோண்டு எடுத்து வச்சுருந்தேன். அதில் ரெட் கலர் ஆட் பண்ணி மேலே ஏதாவது எழுதுறதுக்காக அதை தனியாக மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மிக்சரை கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தோம்னா கொஞ்சம் திக்காக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி நியூ இயர் டு ஆல்.